ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி அப்பா உங்களை தொழுது கொள்ளும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் முடிந்து அப்பா இப்போது 7வது மாதத்திலேயும் ஆண்டவரே எங்களை பார்க்கும்படியாய், எங்களை காணும்படியாய் ஆண்டவரே செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பல இன்னல்கள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், ஆண்டவரே பல வியாதிகள் வந்தாலும் கூட அப்பா, பல விபத்துகள் வந்தாலும் கூட ஆண்டவரே எல்லாவற்றிலும் அப்பா நீரை எங்களை தாங்கி வழிநடத்தி ஆண்டவரே நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், பாதுகாப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே இம்மட்டமாய் ஆண்டவரே இந்த 6 மாதங்கள் முடிந்து ஆண்டவரே 7வது மாதத்திலே ஆண்டவரை அடியெடுத்து வைப்பதற்காக நீ செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீ வருகின்ற நாட்கள் கூட ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்துங்கப்பா. இப்போது கூட கர்த்தாவே அடியை மூடி மறைத்து நீர் பேச போவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாயில் வருகின்ற வார்த்தைகள், இருதயத்தின் ஞானங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் அனைத்தும் சுத்தமாக இருக்கட்டும். புதிய கன மகிமை எல்லாம் மக்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நீங்க ஜெபத்தோட நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன தலைப்பு? உழைப்பு வழிபாடு நமது பணியில் கடவுளை கனப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளிலும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். கொலோசியர் 3:23 நம்ம வாசித்த பகுதி தான். ஏன்னா ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம எந்த வேலை செய்தாலும் என்ன பண்ணுவோம், உண்மை உத்தவமா செய்ய வேண்டும். நம்ம எங்க பார்த்தாலும் நம்ம செய்யற இடத்துல நம்ம செய்யும் போது நம்ம ஒரு சாட்சியா நிக்கணும். கிறிஸ்தவ பிள்ளை அதான் அவன் கரெக்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். அதே போல ஒவ்வொரு மனிதர்களும் தம் தம் பணிகளில் உண்மை, நேர்மை, அர்ப்பணம் இவர்களுடன் செயல்பட வேண்டும் என்பதை கடவுள் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்ம செய்யும் போதே என்ன பண்றாரு ஆண்டவர், இப்படி எல்லாம் இருக்கணும், உண்மையா நேர்மையா அர்ப்பணத்தோடு ஒவ்வொரு பணியும் நம்ம செய்யணும் அப்படின்றது ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும், அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால 100 வயசு ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் தான். ஏன்னா அவர் படைத்த தேவன் அல்லவா, அவரோட படைத்த நம்ம பிள்ளைகள் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம சொல்லணும். அதுல அவருடைய பிள்ளைகள் நம்ம ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம், அவர் வழி விட்டு நம்ம விலகி போயிட்டே இருக்கிறோம். நம்ம இருக்கிறவங்க சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு, நம்ம செய்கின்ற பாவங்கள் நம்ம சத்துருக்களே நம்மளோட அக்கிரமங்களே என்ன ஆகுது, அவருக்கு நம்மளுக்கும் ஒரு இடைவெளி உண்டாக்குறது. அதுபோல இல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாவங்களை அறிக்கிட்டு மீண்டமா நம்ம ஆண்டவர்களை இணைந்து செய்ய வேண்டும். அப்புறம் உலகமும் அதில் படைப்புகள் அனைத்தும் ஆண்டவருடையவை அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 24:1 வாசிங்க. சங்கீதம் 24:1. அது யாருடையது? எல்லாமே கர்த்தருடையது. அதுல நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்த்தோம்னா, நாம் உழைப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 2:15 பாத்தீங்கன்னா, தேவனாகிய மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அப்புறம் பாதுகாக்கவும் செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கடவுள் தான் உரிமையாளர். நம்ம எப்படி இருக்கிறோம், மேற்பார்வையாளர்களும் மேற்பார்வையாளர்களாகவும் பொறுப்பாண்மையுடையவர்களாகவும் பராமரிப்பு செய்கிறவர்களாகவும் பாதுகாக்கிறவர்களாகவும் பண்படுத்துவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ உரிமையாளர் யாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம எப்படி செய்யணும், அப்போ நம்ம பணிகள் எப்படி இருக்கணுமா, உண்மையின் நேர்மமாக, அது மட்டும் இல்ல ஒரு பொறுப்பாண்மையோடு நம்ம இருக்க, நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் பொறுப்பாண்மையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதை பண்படுத்தி பாதுகாக்க சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்போ எல்லா காற்றையும் அழிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்சிஜன் லெவலே இல்லாத அளவுக்கு, சுத்தமான ஒரு காற்று இல்லாத அளவுக்கு என்ன பண்றோம், மாசான ஒரு காற்றை தான் நம்ம சுவாசிட்டு இருக்கிறோம். நீங்க நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறீங்களா, நியூஸ் பாக்குறீங்களா? இல்ல சீரியல் மட்டும் தான் ஓடிட்டு இருக்காங்க டிவில? இல்ல எல்லாரும் நியூஸ் ஓடுறது இல்லை. ஏன்னா நியூஸ் கம்பல்சரியா நம்ம பார்க்கணும், என்ன நடக்குதுன்றது, சுத்தி என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன். வெள்ளை பாத்திரம் போல நம்ம உட்காந்து இருக்க கூடாது, மரத்துல உட்காந்து கிளி போல அந்த என்ன சொல்றது, அதுக்குள்ள நம்ம உட்காந்துட்டு இருக்க கூடாது. நம்மளை தொட்டு நம்மளை எழுப்பி விட்டாதான் நம்ம எந்திரிக்கணுன்றதுனால நம்ம எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் அப்படின்ட்டு. அதை இப்ப ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை அழகா உருவாக்கி இயற்கை வளத்தை கொடுத்து கனிகளை கொடுத்து
அதுலயும் ஒரு கசப்பான ஒரு கனியை கொடுத்து நம்மள அது சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றோம், நம்ம ஒரு பொருளை தொடாதுன்னு சொன்னதான் என்ன பண்ணுவோம், எப்படியாவது தொட்டு பார்க்கணும்னு எண்ணம் வந்துடும். ஒரு பொருளை நம்ம சாப்பிட விடாதுன்னு நம்ம மைண்ட்ல வச்சு பார்த்தா என்ன ஆகும், நம்ம டெம்டேஷன் ஆகும் அது சாப்பிடணும்ன்றது. அதுக்குள்ள மனுஷனோட குணம் அப்படி. ஆனா அந்த நேரத்துல என்ன இருக்காங்க, எவன் என்ன பண்ணிருக்காங்க, சர்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, அந்த கனியை சாப்பிட்டுட்டாங்க. அதை ஏன் அதை சொல்றேன் போனா, அது ஏதேன் தொட்டு அவ்வளவு அழகா ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அது வந்து நம்ம பூமி எல்லாத்தையும் படிச்சு என்ன பண்ணாரு, நீங்க இதை பராமரித்து இதை நீங்க அனுபவிங்கன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் அழிச்சு ஒன்றுமேலாத அளவுக்கு ஆக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த இந்தியாவில் பாத்தீங்கன்னா நம்ம 2வது இடத்துல நம்ம இருக்கிறோம். மணலி ஜோன் வந்து 2ஆம் நாட்டில் இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு யாருக்காது? லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல முட்டு வலி, கால் வலி, கை வலி, தலைவலி எல்லாமே வந்துருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா மீத்தேன் வந்து வாயு கசிந்துச்சு. இந்த பகல் நோன்பது அந்த மீத்தேன் வாயு கசிந்து நிறைய பேருக்கு பாதிப்பு உண்டாயிருக்கு. இப்போ எம்எஃப்எல் பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் மூச்சு திணறல் வருது. யாருக்கெல்லாம் வீசிங் வருமோ அவங்களுக்குலாம் அந்த அமோனியா வாயு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நிறைய பேர் மூச்சு திணறல் வந்துட்டு இருக்கு. தண்ணி பூமியில வந்து போர் பண்ணாங்க எண்ணெய் மாதிரி மதிக்கிட்டு வருது. சிபிசியில வந்து குடிக்க தண்ணியே இல்லை. டீம் சுடர் வாட்டர் நான் அதான் சப்ளை பண்ணேன். அந்த வாட்டர் தான் அவங்களும் வாங்கி அதை குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா போர் பண்ணாங்க வெறும் எண்ணெய் தான் மேலே மதித்து வருது. அதை ஃபில்டர் பண்ணாலும் ஆர்வ போட்டாலும் தண்ணி மாசுபட்டு அந்த அளவுக்கு நம்ம 2ஆம் நாட்டில் இருக்கணும். டெல்லி ஃபர்ஸ்ட், 2வது நம்பர். டெல்லி ஏன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா பக்கத்துல கிராமத்துல இருக்கவங்க காலையெல்லாம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு சுவாசத்துக்கான சரியான காற்றே இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா பக்கத்துல இருக்கிற மற்ற கம்பெனியோட காற்றுலாம் வந்து ஆக்சிஜன் இல்லாத அளவுக்கு இருக்குது. கொரோனாவில் எப்படி நம்ம அந்த பாலித்தீன் பையெல்லாம் வச்சு ஆக்சிஜன் கொடுத்தாங்க, அந்த பம்ப் பண்ணி நம்ம செடிக்கு அடிக்கிற அந்த பம்ப் மூலமாக நம்ம ஆக்சிஜன் கொடுத்தாங்களோ அதே போல எல்லா கடையிலையும் வித்துட்டு இருக்காங்க. இன்னும் கூட ஆக்சிஜன் லெவல் இல்லாங்க. அந்த ஆக்சிஜன் வந்து அவங்க சுவாசிக்க வாங்குறாங்க, வாங்கி காசு கொடுத்து வாங்கி அந்த காற்றை கூட காசு கொடுத்து வாங்கி சுவாசிட்டு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு நம்மளும் தள்ளப்படுவோம்ன்ற சூழ்நிலை வருது. ரெண்டாவது கேன்சரு, அது போல நிறைய மனநிலை பகுதியில் வருவதற்கான அறிகுறிகள் சொல்றாங்க. ஆனா வந்துட்டு தான் இருக்குது. அதையும் மீறி நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை வழிநடத்த விட ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவோம், நன்றி சொல்லிதான் ஆகும். ஏன்னா அது போல நம்ம 2ஆம் நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மர செடிகள் அழிஞ்சு போவதனால எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணோம், எப்போ நம்ம ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். சின்ன பசங்க தான் இது, வயசானவங்க தான் முட்டி வலி வரும்ன்றதுனால இப்போ 5 வயசு குழந்தைங்களும் முட்டி வலி வருது. நிறைய கொண்டு தடுமாறுறாங்க, ஒதுறாங்க, கை காலெல்லாம் ஒதுருது. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் ஃபாஸ்டான செல்போன், இது 2மே நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகுது. கண்ணு நிறைய பாதிக்கப்படுது. இப்போ லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா ஈரான் கம்பெனில இருந்து 25 பெண் பிள்ளைகள், எல்லாமே 18ல இருந்து 25 பசங்க, யாருக்குமே கல்யாணம் ஆகல. இது வந்து வெளியில சொல்லக்கூடாதுன்ற ஒரு நியூஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அதை பத்தி நம்ம பேசவும் முடியாது. அதுவும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ஜிஹெச்ல, ஸ்டான்லியில, கீழ்பாக்கத்துல எல்லாத்தையும் ஸ்பில் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ டெத் ஆகும்போது உடனே ஃப்ளைட்ல பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அது எப்படி அந்த பசங்களை அமோனியம் பாதிச்சதுன்னு தெரியல. முதல்லாம் நிறைய பசங்களுக்கு கருப்பாயிட்டு இருக்கு, சில பசங்க கண்ணு இல்லாமல் கண்ணு தெரியாம போயிருக்கு, சில பசங்க சீரியஸா இருக்காங்க, ஒரு சில பசங்க ரிகவரி ஆகி வர நேரத்துல கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க வந்து அந்த வயிற்றுல இருந்து எச்சில் வந்துட்டே இருக்கு. அதுக்குள்ள ரொம்ப 2 வாரம் 3 வாரமா போராடிட்டு இருக்காங்க 3 ஹாஸ்பிட்டல். அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்கணும். அதுக்குள்ள அமோனியா கரெக்டா அந்த பசங்க சண்டேல தான் நடந்திருக்கு. ரூம்ல இருக்கும்போது கரெக்டா கசிந்திருக்கு. ஆனா அதுல என்ன ஒரு ஆம்பளைக்கு கூட பாதிக்கல. அது என்னன்னு ஒன்றும் புரியல. அதுதான் அனுபவமான ஒரு முறை. இப்போ அந்த ஆக்சிஜன் லெவல் கொண்டு போனோம்னா 50 கிலோமீட்டருக்கு எல்லாரையும் காலி பண்ணி தான் அதை ரெடி பண்ணணும். அதனால இப்போ அது எப்படின்றது தெரியாம அந்த அமோனியா வந்த கம்பெனியில் வந்த அந்த டேங்க் இல்லாததும் ஒன்றும் இருக்கல, ஆல்ரெடி ஃபில் பண்ணதான் அப்படியே இருக்குது. அதுக்குள்ள ஏதோ மெட்ரிக் டன் அளவுக்கு இரவெல்லாம் அப்படியே இருக்குதான். அதை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா ஏன் இதை சொல்ல வரேன்னா, மாசுகள் நிறைய வாழ்கின்ற இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர் அந்த காலத்துல ஏதேன் தோட்டத்தையே உருவாக்கி இருக்காரு. அது நம்ம அப்படியே பண்படுத்தி இருந்தோம்னா இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு வந்திருக்கலாம். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வியாதியும் இல்லை, அவங்க நல்லா இருக்கிறாங்க. எங்க தாத்தா 110 வயசு தான் இருந்தாரு, எங்க பாட்டிலாம் 95 வயசு தான் இருந்தாங்க. அவங்களை இன்னும் பராமரிச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க எங்க பாட்டிலாம்.
2 பேருமே பாதுகாக்கிறது அது இல்லாமல் அவங்களே சமைச்சாங்களே சாப்பிட்டதுனால எங்கள் தாத்தா எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா வாழ்ந்தோம். இப்போலாம் நம்ம சின்ன குழந்தைலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைல அறுபது உருவாக்கத்துலேருந்தே ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து எத்தனை ஸ்கேனு, எத்தனை ரேடியேஷன் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு, அது எல்லாமே என்ன ஆச்சு, காலங்கள் மாற மாற எல்லாமே அப்படி வந்துருக்கு. அப்போ அவர் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த 5 நாட்கள் 6 நாட்கள் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் உருவாக்கி அழகா நம்மளுக்கு படைச்சாரு. கடினமான ஒரு உழைப்பாளி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆண்டவர். அது வேலை செய்து அவர் ஒரு நாளாவது என்ன பண்ணாரு, ஒவ்வொரு நாளும் அந்த படைக்கும் போதெல்லாம் பார்த்து பணியினை நன்றாக இருப்பதாய் பார்த்தார். அவர் படைச்சதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணாரு, ரசித்து இருக்காரு. ஒவ்வொரு இயற்கை வளம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவரே நமது பணிகளுக்கு முன்மாதிரியா இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்காரு, நமக்கு ரோல் மாடல். பிள்ளைங்களுக்கு யார் ரோல் மாடல், அப்பா. நமக்கு யார் ரோல் மாடல், நமக்கு மேல தகப்பன், அவைக்குரிய தகப்பன். அவரு தான் நமக்கு ரோல் மாடல். அவர் வந்து அந்த அளவுக்கு 6 நாள் வேலை பார்த்து 7 நாள் உழந்திருக்காரு. அந்த அளவுக்கு கடினமா உழைச்சிருக்காரு. அப்பெல்லாம் வந்துட்டு இப்போ ஊழியத்துக்குலாம் போகும்போது நம்ம காரு பைக்கு அப்படிலாம் சொல்லிசா நம்ம போயிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நடந்து தான் போயிருக்காங்க. அது இல்லாமல் அந்த படகு இதில் தான் போயிருக்காரு. மலையில தான் பிரசன்ட் நிறைய நடந்திருக்குது. படகுல உட்காந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. காடு மேடு மலையில தான் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ உழைச்சிருக்காரு பாருங்க. ஃபுல்லாகவே நிறைய நடந்திருக்காரு, நிறைய உழைப்பாளையா இருந்திருக்காரு. அப்போ அது போலதான் நம்ம இருக்கணும். அவர் ரோல் மாடலை நம்ம எடுத்து செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரே நமது பணிகளுக்கு ரோல் மாடலா இருக்கிறார். பணியுடைய வழிபாடு என்ற உண்மையை திருமறை பகுதியின் வழியாக நாம் கற்றுக்கொள்வோம். நான் சுருக்கமாக முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். 3 குறிப்புகளுக்கு மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது குறிப்பு, அழைப்பை உணர்ந்து செய்யும் பணியுடைய இறை வழிபாடு. அழைப்பை உணர்ந்து செய்யும் பணியுடைய இறை வழிபாடு. இப்ப நம்ம வாசித்த பகுதி பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 1 to 16 வசனம் நம்ம வாசிச்சிருக்கிறோம். யாத்ரா பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் திருக்கூடாரத்தை அல்லது சந்திப்பு கூடாரத்தை மையமாக கொண்ட வழிபாடு முறைமைகளையும் அவற்றுக்கு தேவையான ஊடகங்களை விவரிக்கின்றன. இதுதான் முக்கியமான அந்த யாத்திராகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான ஒரு பகுதி. ஆண்டவர் மோசையோடு ஆசாரிப்பு கூடார வேலையை செய்வதற்காக யூதர் குலத்தை சார்ந்த ஊரின் மகன் பெசலேயேல் என்பவரையும் நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். யாரை அழைத்திருக்கிறாரு? பெசலேயேல் என்ற ஒரு ஆட்களை அவர் அழைத்திருக்கிறார். அப்புறம் நம்ம கூட நிறைய பேர் ஊழியத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். அதான் ஊழியக்காரர்களோ போதகமார்களோ சொல்லும்போது நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன உணர்த்துகிறாரு, வசனம் மூலமா என்ன பேசுறாரு அப்படிலாம் நீங்க பார்க்கணும். அப்பதான் வந்து நீங்க அழைக்கப்பட்டீர்களா அப்படின்றத தெரியும். சும்மா நீங்க ஒழித்து வரீங்க, எல்லாம் நாங்க ஒழித்து வர அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டதெல்லாம் வந்து சும்மா இருக்காது. ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு இல்லாம ஊழியத்துக்கு வர முடியாது. அதுதான் இங்க வந்து அது போலதான் இங்க பெத்சலேயேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதோட ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒகேலியா அப்படின்றத இருவரையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்பதையும் அவரோட நியமித்திருக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் இப்பகுதியில் ஆண்டவர் அழைப்பு சிலருக்கு சில பணிகளை செய்து நிறைவேற்ற கொடுக்கப்படுகிறது. எல்லாருமே எல்லா விதத்திலும் அழைக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழைப்புகள் இருக்கும். ஆசிரியராகவும் லேவியர்களாகவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழைப்புகள் கொடுத்திருக்கோம். அதே போல எங்களுக்கு வந்து எங்க 2 பேருக்கு என்ன பண்ணாரு, அழைப்புகள் கொடுத்து அதை எப்படிலாம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம வாசித்த பகுதியில் நம்ம பார்த்தோம். அதுல யாத்திரா 31ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன வாசிக்கணும்? மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள ஆகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாப்பையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். அங்க என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் கட்டளையிட்டது எல்லாமே அவங்க செய்வாங்கன்றது ஆண்டவர் என்ன பண்ண நியமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய வல்லமைகள் கொடுத்திருக்காரு, ஞானத்தை கொடுத்திருக்காரு. அப்புறம் நிறைய செயல்பாடுகள் நிறைய கொடுத்திருக்காரு. அவருக்கு எப்படிலாம் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு பாருங்க. ஆசாரியர் கூடாரத்தை சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும்
ஆசனத்தையும் ம். கூடாரத்தில் உள்ள சகல பணிமுட்டுகளையும் ம். மேதையையும் ம். அதன் பணிமுட்டுகளையும் ம். சுத்தமான சுத்தமான குத்து விளக்கையும் அது சகல ம். கருவிகளையும் தூப பீடத்தையும் ம். தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் தொட்டுடையும் அதன் பாதத்தையும் அவர்களை எல்லாத்தையுமே செய்வதற்காக என்ன பண்ணாரு, அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானத்தை எப்படி கொடுத்திருக்காருன்னா, சகல வித வேலைகளையும் யுகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவினால் நிரப்பினேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக நம்மளுக்கு கூட ஒரு சில காரியங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆண்டவருடைய ஞானத்தினால நீங்க செயல்படுங்க, அப்போ ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துவார் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுபோல தான் இங்கே என்ன பண்ணாரு, இவங்களுக்கு அந்த ஞானத்தை, ஆண்டவருடைய ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து அந்த எப்படிலாம் செயல்பட வேண்டும் என்பதை உணரும் அளவுக்கு உணர்வுகளை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர்களை வழிநடத்தி வர்றாரு. இதெல்லாம் பெற்றுக்கொண்ட அவர்கள் அந்த அழைப்பை அலட்சியப்படுத்தாமல் அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து அதை நிறைவேற்ற வேண்டும். நிறைய பேர் அழைப்பில் நிறைய கொடுத்திருப்பாங்க, ஆண்டவர் நிறைய அபிஷேகத்தை கொடுத்திருப்பாரு, ஆனா அதை என்ன பண்ணாங்க, தவறுதலா யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய லாபத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது போல யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த காரியத்தை சிறையில செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு இங்க பாருங்க. அந்த அழைப்பை அலட்சியப்படுத்தாமல் அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன நோக்கத்தோடு கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நம்ம அதை செயல்படுத்த வேண்டும். அதை விட்டு நம்ம வேற காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பெஸ்லேயில் இருக்கும் ஆண்டவர் ஞானம், அறிவு, கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தையும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் ஆவின் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். அதுபோல நம்மளுக்கும் ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கும் எல்லா ஆற்றலையும் அவர் கொடுப்பாரு. படிக்கும்போது கூட நான் இந்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுக்கணும், நான் இந்த படிப்புல நல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும் போது ஆண்டவர் நல்ல ஞானத்தை தருவாரு. அப்புறம் பணியில நம்ம வேலையை செய்யற இடத்துல நம்ம நல்ல ஞானத்தோட நான் செயல்படணும், எனக்கு ஒரு சில காரியங்கள் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்து அது உங்களுக்கு தெரியாத இதை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தெரிய வைப்பாரு. ஒரு சில சம்ஸ் தெரியல, கணக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, அது தருவாரு. ஆனா இப்ப மற்ற பசங்க என்ன பண்றாங்க, சார்ஜிபிடி ஜெமினி கிட்ட கேட்டுட்டு எழுதிட்டு இருக்காங்க. எப்போ உட்காந்து எழுதிட்டு இருக்கு, ஜெமினியில போட்டு எழுதிட்டு இருக்கு. என்னப்பா நீ பாட்டு எதை எழுதிருக்கு சார் டவுட் கேட்டேன் கேட்கவே இல்லப்பா நான் ஜெமினி கிட்ட கேட்டுட்டேன். அந்த அளவுக்கு டீச்சர் வீடு கேட்கறது கிடையாது, ஜெமினி கிட்ட கேட்டாங்க. ஜெமினி சார்ஜிபிடி அப்படின்றதுக்கு இப்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. அடுத்து ஏஐ வந்துச்சு, இப்ப ஏஐ கிட்ட கேட்ட கூட சொல்ல போகுது. அதுல வாழ்க்கை போயிட்டு அந்த இடத்துல தான் நம்ம கேட்கணும். இதற்கு மேலானது நம்மளுடைய ஆண்டவருடைய கிருபை, ஞானம். இதெல்லாம் மனுஷனால் உருவாக்கப்பட்டது. ஆண்டவருடைய ஞானத்தால் தான் நம்ம செயல்பட வேண்டும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த காரியத்தை செயல்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அந்த காரியங்கள் ஆண்டவர் ஞானமா அது என்ன பண்ண சமாதானமா அதை வாழ்க்கை செய்வார். அதுபோல ஆண்டவரின் ஆசாரிப்பு கூடாரத்துல பணிகள் அனைத்தையும் மிக நேர்த்தியாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, இப்படியான ஒரு காரியங்கள் எல்லாத்தையும் செய்வார். ஆண்டவர் அருளும் திறமைகள் என்பது செயலாபத்திற்காக அல்ல, இறை விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும். அது ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதை நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய ஆன்மீக வழியில தான் நம்ம கொண்டு போக முடியும். நம்ம கையில நம்ம பவர் கொடுத்துட்டாரு, எல்லாருக்கும் ஆண்டவருக்கு பவர் கொடுத்துருக்காரு. வாயில வல்லம் இருக்குது, நம்மளுக்கு கையில வல்லம் இருக்குது. நீங்க நிச்சயமா நீங்க உணர்ந்து ஆண்டவர் எடுத்து நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவர் நிச்சயமா எல்லாத்துக்குமே பவர் இருக்கு. மற்றவங்க நீட்டா தான் வந்ததில்லை, உங்களுக்கு இருக்குது. அந்த நீங்க அதை வெளியே கொண்டு வரணும். எல்லாருக்குமே அபிஷேகம் இருக்குது, யாருக்குமே இல்லைன்றதே கிடையாது. நீங்க 40 நாள் உபவாசம் பண்ணி அதை வெளியில கொண்டு வாங்க, நிச்சயமா அதை கொண்டு வருவார் ஆண்டவர். அதுபோல ஆண்டவர் எல்லாத்திலையும் அந்த பவர் கொடுத்து என்ன பண்றாரு, எந்த காரியங்கள் ஆசையமைப்பு கூடாத பணிகள் அனைத்தும் நேர்த்தியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அமைப்புகள் கொடுத்து அவங்களை நேர்த்தியாக செயல்படுறாங்க. அதுபோல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன கதை பார்த்தீங்கன்னா, உன் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் செய்யப்பா, உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் செய்யப்பா, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்.
செய்யணும். முழு மனசு நம்பிக்கை வச்சு நம்ம செய்வோம். மதில் மேல் போன போல இது செய்யணுமா செய்ய முடியாதான்ற மாதிரி நீங்க யோசிக்கவே கூடாது. ஒரு சின்ன கதை ஒன்று என்னன்னா, ஒரு வேலை செய்யற இடத்துல 2 பேர் இருந்தாங்களாம். அந்த 2 பேருக்கு ஒரு முதலாளி ஒரு வேலை கொடுத்தாங்க. அந்த ஒரு வேலை என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு செல்போன் கையில கொடுத்து முதலாளி வீட்டுல போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னொருத்தர்கிட்ட வந்து முதலாளி செப்பல் வெளியில் இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வா வீட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் வெளியில போயிட்டு பேசினாங்களாம். இந்த முதலாளிக்கு அறிவே இல்லாம செல்போன்ல போன் பண்ணி, செல்போன் கையில் இருக்குது, அதை போன் பண்ணி முதலாளி வந்துட்டு அதை இருக்காரான்னு கேட்டா இருக்காருன்னு சொல்ல போறாங்க. அதை விட்டு செல்போன் நம்ம கையில கொடுத்து முதலாளி இருக்காரான்னு பார்த்துட்டு சொல்றாரு. அப்படி இன்னொருத்தர் சொன்னாரா, செப்பல் அவர் வந்து வெளியில விட்டது அவருக்கு தெரியாதா, எட்டி பார்த்தா வீடு எதிர்க்கவே செப்பல் இருக்குதா இல்லைன்னு அவருக்கு தெரியாது, அதை விட்டுட்டு செப்பல் முன்னாடி இருக்குதான்னு பார்த்துட்டு சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா அவரு அங்கதான் உட்காந்துருக்காரு, கடையில தான் உட்காந்துருக்காரு, செப்பலும் போட்டு தான் இருக்காரு, அவரு அங்கதான் உட்காந்துருக்காரு. அது போல ஒரு முட்டாள்தனமான வேலை ஆட்களும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஏன்னா அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, அதாவது அது அறிவுபூர்வமா அவங்க செயல்படணும். என்ன சொன்னாலும் அது செய்யக்கூடாது. அது சொன்னாங்கன்னு சொல்லி செல்போன் வெளியில வாங்கி போயிட்டாரு. ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி நேரம் என்ன பண்ணாரு, செப்பல் இருக்கான்னு பார்க்க போறாரு. முதல்ல நீங்க தான் இங்க உட்காந்துருக்கீங்கன்னா அந்த வார்த்தை கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லை. அதுக்குள்ள நிறைய காரியங்கள் நம்ம பேசலாம். அது வெளியில நம்ம கண்டென்ட் விட்டு வெளியே போகிறதுக்காக சரி அந்த டைமும் வேற இல்லை. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா நீ வருகின்ற நாட்கள் வந்தீங்கன்னா ஆண்டவருடைய செய்தியை நம்ம பொறுமையோடு அந்த ஒவ்வொரு வசனத்தோடு நாம் தியானிப்பதற்கு நலமா இருக்கும். அப்புறம் பெருசாக அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அந்த வல்லமை கொடுத்து இவங்களை எல்லாருக்கும் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வழிபாடு அங்க சரியான முறையில் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்ல, பவுலடிகள் சொல்றாரு, நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள், மாட்சியிட மகிமைக்காகவே செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். பவுலடிகள் சொல்றாரு. ஏன்னா நம்ம எது செய்தாலும் என்ன பண்ணோம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்யணும். எந்த வேலை செய்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அது நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஜெபத்தின் மூலமாக அந்த பணிகளை நீங்க செய்யுங்க அப்படின்றது இங்க உணரப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31 என்ன வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:31. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எதுக்காக செய்யுங்க, புசித்தாலும் குடித்தாலும் என்ன பண்ணோம், தேவனுக்கு மகிமை என்று நம்ம சொல்லி நம்ம புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும். அதான் சில பேர் சாப்பிடும் போது எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க, சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், சிங்கம் சிலுவை போட்ட மாதிரி சாப்பாடு சிலுவை போட்டு என்ன பண்றோம் நம்ம சாப்பிடுறோம். என்ன நம்ம சொல்லல, சிங்கம் சிலுவை போட்டுச்சுன்னு சொல்லிட்டு போன மாசம் சொன்னேன், நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு யாரெல்லாம் தூங்குறாங்க அவங்க தெரியும். சாப்பிடுறதுக்குள்ளே ஜெபம் பண்ணாரு. அதுக்குள்ள நம்மளும் என்ன பண்ணோம்னா, புசிக்கும் போது குடிக்கும் போது என்ன பண்ணோம், சிலுவை போட்டு அது ஜெபம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். அதுதான் புசிக்கும் போதும் குடிக்கும் போதும் ஆண்டவருடைய மகிமைக்காகவே நீங்க எந்த காரியங்களும் செய்யணும். அதே போல நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க அப்படின்றது இங்க உணரப்படுகிறது. அது போல இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, எந்த பணியில் இருந்தாலும் எந்த பணி நம்ம கொடுத்திருந்தாலும் அது கடவுளுடைய அழைப்பை எதிர்நோக்கி இவைகளை உணர்ந்து உண்மையாக செயல்பட வேண்டும். வேண்டாம் விருப்பம் எந்த காரியம் செய்தாலும் அது பலவா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும். இப்ப காலையில ஸ்கூல் போனோமா, பிள்ளைங்களோட மண்ணு கட்டினோமா, ஒவ்வொருத்தருக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க, எதுக்குன்னா இந்த ஸ்கூலுக்கு நம்ம போட்டோம் டீச்சர் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ போகும்போதுன்னா பாரமா தான் இருக்கும், அங்க போகும்போது கஷ்டமா இருக்கும், ஏன்டா அப்படின்ட்டு. அதே வந்து ஒரு வார்த்தையோடு ஒரு உற்சாகத்தோடு இன்னைக்கு போனா அந்த பசங்கிட்டே நம்ம அதை கரெக்ட் பண்ணணும், இந்த பசங்கிட்ட இப்படி பேசணும், இந்த பசங்க இப்படி செயல்படணும். ஒரு சில பேர் நோட் பண்ணோம். ஒரு சில எங்களுக்குலாம் வந்து ஒரு சில டீச்சர்லாம் நோட் பண்ணி, மேக்ஸ் டீச்சர்னு சொல்லி எங்களுக்கு திருத்தணி ஆற்காடு குப்பத்துல ஒரு அகிர்வால் டீச்சர், எங்களுக்கு 4 அகிர்வால் டீச்சர் இருந்தாங்க. அதுல ஒரு அகிர்வால் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பேர் எழுதிப்பாங்க. சிம்சான் இவனுக்கு வந்து இப்படி நம்ம டீம் கொடுக்கணும், ஜான்சன்னா இப்படி டீம் கொடுக்கணும் அப்படின்னு எழுதி நோட் புக் எடுத்துட்டு வருவோம். வந்து பிரிச்சு வச்சுட்டு சிம்சன் எழுதுரு இன்னைக்கு மேக்ஸ் முடிச்சியா அப்படின்னு என்ன பண்ண, இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி பேசி அவங்க ஃபர்ஸ்ட் நாங்க 9th 10th வரும்போது ஃபுல் சப்ஜெக்ட் அல்ஜிப்ரானா என்னன்னு தெரியல, எல்லாம் காபரா ஆயிப்ப எல்லாமே பயந்து போய் நிக்கிறோம். நாங்க டெய்லி அடி வாங்குறோம். ஏன்னா 9th வரைக்கும் ஃப்ரீயா படிச்சிட்டோம், 8th வரும்போது 10th வரும்போது ஒன்றும் தெரியல. அப்பதான் வந்துட்டு
புதுசா வந்திருக்காங்க அந்த டீச்சர், அவங்க சூப்பரா நடத்துறாங்க, ஆனா எங்களுக்கு தான் ஏறல. அப்பதான் அவங்க சொன்னாங்க யாருக்கு எப்படின்னு நோட் பண்ணிட்டு வந்து அழகா எங்களுக்கு ஒரு 15-20 நாள்ல எல்லாமே மேக்ஸ்னா எங்களுக்கு சந்தோஷமா வந்து உட்கார அளவுக்கு ஆயிடுச்சு. மேக்ஸ் சொன்னா எல்லாம் தலைவலி நிமிட மாட்டோம், பயம் ஏதாவது ஒரு போர்டுல போட சொல்லி போறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பத்தியும் அவங்க டெய்லி நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணி எங்களை 30 பேரும் அழகா நல்லா மார்க் எடுத்து பாஸ் பண்ணி வச்சாங்க. ஏன் அதை சொல்லலாம், நம்ம செய்கின்ற பணியில அர்ப்பணிப்போடு நாம் செயல்பட வேண்டும். நான் பணியில் வேலை செய்யறத விட அப்படிதான் சொல்லுவேன். ஏனோ தோணுமா வந்துட்டு வேலை பார்த்தோம்னா எதுவும் நீட்டா இருக்காதுடா. ஒரு வேலை செய்யணும்னா அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும். இல்ல அது எனக்கு அந்த இடத்துல பிடிக்கல, உங்க சீட்டு பிடிக்கல அப்படின்னா வேற இடத்துக்கு போயிடு. நீங்க எங்க இடத்துல இங்க 40 இடம் இருக்குது, 40 பேட்ச் 40 பேட்ச் இருக்கு, எந்த பேட்ச்ல நீ போயிடு, இங்க வந்துட்டு உட்காந்துட்டு அடுத்த வேலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா செய்கின்ற பணியில நாம் உண்மையோடும் நேர்மையோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அர்ப்பணிப்போடும் நம்ம செயல்பட போது அந்த காரியங்கள் அந்த பணிகள் எல்லாம் நம்மளுக்கு சந்தோஷமா செயல்படுறது மட்டும் இல்லை, எல்லா காரியங்களும் வாய்க்கப்படியே செய்வேன். அப்புறம் இந்த நர்ஸ் பகுதியில அப்படிதான் இந்த நர்ஸம்மா வந்துட்டாங்க, அதை காண வேண்டிய கரெக்டா வந்துட்டாங்க. நர்ஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பு அவங்களுக்கு தான் அதிகம். டீச்சர்களுக்கும் நர்ஸுங்களுக்கும் ரொம்ப அர்ப்பணிகள் அதிகம். ஏன்னா அவங்க அந்த பப்ளிக்ல பேசுறது, அந்த பிள்ளைங்களை ஃபாலோ பண்றது எல்லாமே பயங்கரமான ஒரு கடினமான ஒரு காரியம். அதுல இருந்து மீண்டு அவங்களை சரியான முறையில கொண்டு வரணும், அதுக்குள்ள ஒரு பேஷண்ட் அதுல இருந்து ரிகவர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அவங்கள அர்ப்பணிப்பு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு டீச்சர்ஸ் நல்லா ஒரு ஸ்டூடெண்டா வெளியே வரோம் அப்படின்னு சொன்னா அவங்க டீச்சருடைய மகிமை தான். உண்மையிலே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்னோட குடும்பத்தை வந்து வழி தவறி போனா அவங்கள வந்து ஆண்டவரோட கிருபையினால அவங்க நல்லபடியா கொண்டு வந்து வெளியில வரும்போது நல்லபடியா வெளியே வந்தாங்க. அதுக்குள்ள அர்ப்பணிப்பு அப்படின்னு அதேதான் இன்னைக்கு பணிகளில் செய்கின்ற பணிகளில நம்ம சரியான முறையில செயல்பட வேண்டும் அப்படின்றது முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அஞ்சு செய்யும் பணிவிடையே இறை வைப்பாடு. ஆண்டவருக்கு அஞ்சு செய்யும் பணிவிடையே இறை வைப்பாடு. ஆண்டவருக்கு பயத்தோடு நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும் ஆண்டவருக்கு பயத்தோடு நாம் செயல்பட வேண்டும். கொலோசியர் 3:23 நம்ம வாசிப்பது நம்ம பகுதியில உங்கள் தலைவர்களுக்காக கீழ்ப்படியுங்கள், உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள், மனிதர்களுக்கு உகந்ததாக காட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவருக்கு அஞ்சு முழுமையுடன் வேலை செய்யுங்கள். என்ன பண்ணும், நடிக்க கூடாது, உண்மையா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவருக்கு எப்பவுமே பார்த்துட்டு இருப்பாரு. நம்மளுக்கு 2 கண்ணு, அவருக்கு பல கண்ணு. நம்மளுக்கு மேல ஒரு கண்ணு இருக்குது, அது ஆண்டவர். என்ன பண்ண நம்ம என்னென்ன செய்யறது மனுஷன் நம்ம கூட இருக்கவங்க பார்க்கல அப்படின்னாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்க என்ன செய்றீங்கிறது ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அதான் என்ன பண்றாரு ஆண்டவர், உகந்ததாக செயல்பட வேண்டும். ஆண்டவருக்கு அஞ்சு முழுமனதோடு வேலை செய்யுங்கள், நீங்கள் செய்யும் வேலையை ஆண்டவருக்காக செய்யுங்கள் என உணர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவருக்காக நம்ம செய்யறோம், இந்த செய்யற இந்த சின்ன வேலை விட நம்ம சரியான முறையில் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதில் இதய முழுமனதோடு செயல்பட வேண்டும். அதான் அந்த அர்ப்பணிப்பு. அந்த முழு மனசோடு நம்ம செய்தாதான் அந்த வேலைகள் சரியான முறையில் செயல்பட முடியும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதம் 128 2வது வசனம் என்ன வாசிக்கலாம்? சங்கீதம் 128:2. சங்கீதம் 128 சொல்லுங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும். ஏன்னா நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் படிச்சிருக்கேன். சோம்பேறித்தனத்துக்காக இல்லை, உழைச்சாதான் நம்ம வாழ்க்கையில வாழ முடியும். ஆண்டவர் என்ன உழைத்தே இல்லை, நான் அப்படியே உட்காந்துருக்கேன், நீ உழைச்சாதான் நீ உழைக்க முடியும். ஆண்டவர் மனுஷர்கள் மத்தியில தான் என்ன பண்ணாரு, உதவி செய்வாரு. உனக்கு சரியான வேலை உனக்கு கிடைக்கலன்னா ஜெபம் பண்ணுங்க, அதுக்கேற்ற ஒரு வேலை கிடைச்சுன்னா உங்களை உழுத்துவாரு. அதுதான் இங்க அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. உமது உழைப்பின் பலனை நீ உண்பீர், நீ நற்பேரும் நலமும் பெறுவீர். உழைப்பின் பிறந்த உண்பத்தான் நம்ம சாப்பிட முடியும், நீ நற்பேரும் நலமும் பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஒரு உண்மையுடன் செய்யும் பணியினால் பலன் உண்டு. உண்மையா நீங்க பணி நீங்க செய்றீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு, அதுக்கு மென்பர் என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கையில் வளர்ந்து வந்துட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அதுவே அவருக்கு ஆசீர்வாதமாகவும் அமையும்.
நீங்க உண்மையா வேலை பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஆசீர்வாதமும் அமையும். நீங்க வேலை செய்றீங்க மற்றவங்க யாருமே பார்க்கல அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. முதலாளி பார்க்கல, அந்த கூட இருக்கவங்க பார்க்கல, சூப்பர்வைசர் பார்க்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. அப்ப நீங்க அதை செய்யும் போது, உண்மையா நீங்க செய்யும் போது ஆண்டவர் மூலமாக என்ன பண்ணுவார், மனிதனை தொடுவார். அப்போ உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதுதான் மற்றவங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வெறுப்பு உண்டாகி செய்கிற உண்மையான வேலையை கூட என்ன பண்ணுவீங்க, பின்மாறி போயிடுவீங்க. என்ன செய்யறது பரவாயில்ல, நம்ம என்ன செய்தாலும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் தான். நம்ம எல்லாரும் மனுஷன் தான். எல்லாருமே நம்ம என்ன செய்யறதுன்னா ப்ரொமோஷன் கிடைக்கல, சம்பளமும் கிடைக்கல, ஒரு விதமும் கிடைக்கல, எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் வேற வழியா அதை உங்களுக்கு ஆயத்தம் செய்வார். அந்த இடத்துல நம்மளை கொண்டு போயிட்டு வேற இடத்துல கொண்டு வந்து விட்டு என்ன பண்ணுவாரு, அங்கிருந்து நல்ல சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு செய்வார். அது நீங்க நிச்சயமாக நீங்க உணர்ந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். அப்புறம் பில்லி கிரகாம் என்ற ஒரு பில்லி கிரகாம் என்ற சொல்றாரு, தன்னலமற்ற கிறிஸ்துவை சேவையை தன்னலமற்ற கிறிஸ்துவை என்ன பண்ணும், ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க. லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். நீங்க உண்மை உள்ளவனா 190 இருக்குன்னு சொல்லவே இல்லை. கொஞ்சத்துக்காக உண்மையா இருங்க, அப்ப நிச்சயமா நம்புறாரு ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவாரு அப்படின்னு சொன்னாரு. ஒரு கட்டிட தொழிலாளிகிட்ட ஒரு வீடு கட்ட சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு முதலாளி. அவர் இனவதனமா சொல்லி அப்படி எப்படி ஏதாவது கட்டி முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே சாவி கையில் விடும்போது முதலாளி சொன்னாரா, இது உனக்காக கட்டப்பட்ட வீடு இது அப்படின்னு சொல்லுது. நமக்கு சுபதினமா நம்ம ஏழாவதமா கட்டிட்டோமே, தெரிஞ்சது நல்ல சூப்பரா பார்த்து கட்டி இருக்கலாமே அப்படின்னு சொன்னாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த வேலை செய்தாலும் நீங்க சரியான செய்திருந்தாங்க அந்த வீடு என்ன இருக்கும், உங்களுக்கு நல்லாவே கிடைச்சிருக்கும். ஆனா அவன் என்ன பண்ண, சோம்பேறித்தனமா ஏனோதனமா என்ன பண்ண, வீடை கட்டணும். கடைசியில் அங்க அவனுக்கு என்ன ஆச்சு, மறுபடியும் இடிச்சுட்டு மறுபடியும் வீடு கட்டினான். அப்போ 1க்கு 2 வேலையே ஆயிடுச்சு. அப்போ இதுல இருந்து என்ன நம்ம உணரணும்னா, எந்த வேலை கொடுத்தாலும் எதுக்காக கொடுக்குறாங்கிறத உணர்ந்து நாம் சரியான முறையில நம்ம செயல்பட வேண்டும். 3வது தலைப்பு, அர்ப்பணம் நிறைந்த பணியே இறை வழிபாடு. நம்ம அர்ப்பணம் பண்ணணும், அர்ப்பணம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதுதான் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த பகுதி. ஒரு அடிமையானவன் தன் எஜமானனுக்கு முன் அர்ப்பணிப்புடன் செய்யும் பணியை குறித்து சொல்லப்படுகிறது. எஜமானுக்கு எப்படி உண்மையா இருக்கணும். ஆனா எல்லா எத்தனை பேர் ஒரு எஜமானுக்கு தான் உண்மையா இருக்க முடியும், எல்லாருக்கும் நம்ம இருக்க முடியாது. அப்ப ஒரு எஜமானுக்கு நீ உண்மையா இரு அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நாம் செய்யும் பணி மற்றவர்கள் கவனிக்கவில்லை என்றால், அதுதான் இப்ப நான் சொன்னல, மற்ற கவனிக்கணும்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. பாராட்டப்படவில்லை என்றால் கவலைப்படாமல், ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேதனைப்படாமல், ஆண்டவர் அதை பார்க்கிறார் என்பதை உணர்ந்து கடமையை சரியான முறையில் நீங்க செய்யுங்கள். அதுவே ஆண்டவருக்கு செய்கின்ற ஆராதனையாக இருக்கும். அது ஒரு ஆராதனைன்னு கூட சொல்றாரு ஆண்டவர். அது ஆண்டவருக்காய் உழைத்து வீண் போகாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காய் உழைப்பது வீண் போகாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, திருச்சபைக்காக நீங்க உழைக்க வேண்டும். சகோதரி சொன்னாங்கல்ல ஒரு ஜெப குறிப்பு, அது உண்மையாக எங்க திருச்சபை நடந்தது. நீங்க ஒன்றுபட்டு நீங்க ஒன்று கூடி நீங்க ஜெபிச்சீங்கன்னா நம்ம சொந்த இடத்துல நம்ம திருச்சபை வழிநடத்தலாம். சொந்த இடத்துல என்ன பண்ணலாம், எல்லாமே பெருசா கட்டி நிறைய பேர் அமர்வுகளுக்கு ஆண்டவர் வழிநடத்துவாரு. இப்போ நாங்க அங்க இருக்கிற மணிலி சங்க திருச்சபையில ஃபர்ஸ்ட் ஓன வீடு, 2வது ஹாஸ்பிட்டல் சீட்டு, 3வது ஒரு 4 தலைமுறை போட்டு தான் பண்ணுது. அந்த 3வது கட்டும் போது தான் இப்போ மாடி திருச்சபையா இருக்குது. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, ஒன்று கூடி ஜெபிச்சோம், நிறைய ப்ரோக்ராம் பண்ணோம், கச்சேரி வச்சோம், ஒவ்வொரு திருச்சபையிலும் போயிட்டு முன்னாடி போய் நின்னோம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் போயிட்டு கையேந்து நின்னோம். மோசஸ் ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா மோசஸ் ஐயர், தேவசதன் அவர், தேவபுத்திரன் ஐயர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரு சகதியமா இருக்கும். அங்கேயும் மடிச்சு கட்டிட்டு போயிட்டு தங்க ஸ்டோர்லாம் கையை நீட்டுவாரு. ஐயா நாங்கள் திருச்சபை கட்டணும், உங்களால் முடிஞ்ச உதவி கொடுங்க அப்படின்னு. அப்போ இங்கே நான் ரொம்ப குலமா இருப்பேன், பன்னபாசன் ஒருத்தர் இருப்பேன். அவர் என்ன தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. கீழே இருக்கேன் நான் அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.
அந்த அளவுக்கு தங்க ஸ்டோர் வந்து ஹைட்டா இருந்தது. அப்போ இந்த சண்முக ஸ்டோர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தங்க ஸ்டோர். அப்போ நாங்கள் 4 பேர் வந்தாலும் சொல்லுவாங்க. அப்போ சம்பளம் நினைச்சு பார்த்தா சரி சரி நான் டொனேஷன் கொடுக்குறேன், அவருக்கு டொனேஷன் தருவோம். ஒவ்வொரு கடைகளும் போய் பார்த்தோம். அதுபோல இப்போ வந்து மாடி திருச்சபையில எல்லாருமே போனாங்க, எல்லா திருச்சபையும் போனாங்க, அப்புறம் எல்லா குடும்பத்துக்கும் போனாங்க. ஆனா குடும்பத்துக்கு திருச்சபைக்கு போனாங்க கை நீட்டினாலும் நம்ம ஜபைக்கான ஒன்றுமே பண்ண முடியாது. முக்கியமா கூட்டு ஜபம், திருச்சபை ஒன்று கூடி நம்ம ஜபிக்கும் போது அது வல்லமையா நடக்கும். அதுதான் இப்ப எவ்வளவு பெருசா நிற்குது. ஆனா கடைசியா வந்து டைம்ஸுக்கு ஒன்றுமே பண்ண முடியாம போகும்போது டிஎஸ்ஐ வந்து டைம்ஸ் போட்டு கொடுத்தாரு. கீழே மேல எல்லாமே அவர் தான் போட்டு கடைசியா பினிஷிங் அவர் தான். அவர் இல்லாத ஒரு திருச்சபை இல்லைன்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. எங்க போனாலும் அவருடைய அர்ப்பணிப்பு கண்டிப்பா, அவங்களோட அர்ப்பணிப்பு கண்டிப்பா இருக்குது. ஏதாவது ஒண்ணு செய்திருப்பாங்க. அப்புறம் நம்ம திருச்சபைக்கு அவங்க செய்வாங்க, நம்மளும் ஜபம் பண்ணலாம். என்ன ஒரு சொந்தமான இடத்தை நிச்சயமா வாங்கலான்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வாதத்தை தருவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுதான் இந்த இடத்துல நாம் செய்யும் பணிகள் எல்லாம் சரியான முறையில் நாம் செயல்பட வேண்டும், ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும். அதான் உழைப்புன்னு சொல்றது. அதான் வீண் போகாதுன்னு சொல்றது. அதுதான் திருச்சபைகள்ல ஒன்று கூடி நாம் ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், மற்றவங்கள திருச்சபை கொண்டு வரணும். அதெல்லாம் ஒரு உழைப்பு தான். அதுபோல ஒரு தண்ணியத்தை கொடுத்தாலும் அதுவும் உழைப்பு தான், ஒரு பாய் போட்டாலும் அதுவும் உழைப்பு தான். ஆண்டவருக்கு ஒரு காரியங்கள் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ஒரு காலையில பார்த்தா யாருமே இல்லை, இவங்க 2 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கே மனசுக்குள்ள ஒரு மாதம் ஆயிடுச்சு. எப்போ வந்தாலும் இப்படி இருக்கு. இந்த 9 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஆயிடுது. 8 மணிக்கு நம்ம திருச்சபைக்கு சொன்னாலும் எத்தனை மணிக்கு வரும்? 9 மணிக்கு தான் வரும். அது கொஞ்சம் நீங்க மாத்தி உங்க டைமை கொஞ்சம் ஆண்டவருக்காக ஒதுக்கி வர ஒரு நாள் தான் நம்ம வரோம். அந்த ஒரு நாள் நீங்க ஆண்டவருக்காக நீங்க உங்க நேரத்தை காலத்தை ஒதுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க சீக்கிரமா வந்துருங்க. வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க சீக்கிரமா வந்துருங்க. அதான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு பாஸ்டர் மீட்டிங் போட்டாங்க. அப்ப மீட்டிங் போடும்போது சில நேரத்துல வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன் பிரேயர் நடத்திட்டு இருக்காரு. ஒரு நேரம் அச்சு பிடிச்சிட்டு தலை கூட வாரம் வந்து உட்காந்து வச்சோம். 8 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு வந்து உட்காந்தாரு. அவ்வளவு லேட்டா வர வீட்டுல ஒரு சனி வந்துச்சு. அது வந்து சாப்பாடு போலான்னு பார்த்தேன், லேட் ஆயிடுச்சு. நீயே போட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்னமா அப்படி பேசுற அப்படின்னா பேசுறாரு. யார் பாருங்க எங்க வீட்டுக்கார தான். வீட்டுக்கு இப்படிலாம் சொல்லாமா, வீட்டையே நீங்க பாக்கணுமா, உங்க வீட்டையே நீங்க ஒழுங்கா பாக்கலன்னா திருச்சபை ஒழுங்கா நடத்த முடியாதுங்க. நீங்க வந்து உட்காருது, இங்க ஜெபம் பண்றது, பாட்டு பாடுறதுன்னா ஒண்ணுமே புரியவே இல்லைம்மா. உங்க வீட்டை நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கவனிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு லேடி வந்துட்டு வந்தவங்க டக்குன்னு வெளியே ஓடிச்சேன். எதுவும் வெளியே ஓடி எதுக்கும் திடீர்னு வெளியே ஓடி ஓடுது. இல்ல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணா இல்லைன்னு தெரியலையா, ஆனா வீட்டுக்கு போன் பண்ணாரு. வீட்டுக்கு போன் பண்ணாக்க அந்த ஸ்டவ்வை வெடிச்சு எரிஞ்சு பொங்கல் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்னம்மா பண்றது, டீ பண்ணீங்க, அப்புறம் பார்த்தா டீ குடிக்க வந்துருந்தாங்க. அது பண்ணா நீங்க அவசரப்பட்டுலாம் கூட வரக்கூடாது. என்ன பண்ணோம், எல்லாமே சரியான முறையில் இருக்கான்னு பார்த்து நிதானமா நீங்க முன்கூட்டியே நீங்க ரெடி ஆகி சந்தோஷத்தோட சமாதானத்தோட இங்க அமரும் போதுதான், நம்ம ஆராதனைக்கு முன்பாக வந்து அமரும் போது நமக்கு பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆண்டவருடைய கிருபை அது வந்து இறங்கும். அப்பதான் வந்து பாட்டு பாட பாட துதிக்க துதிக்க நம்மளுக்கு வந்து செய்தி கேட்கணுன்றது ஒரு எண்ணமே வரும். ஒரு பாட்டு பாடணும், ஒரு முழு ஆத்து பாட்டு பாடலாமா, கை தட்டலாமா அப்படின்னு எண்ணமே வரும். நம்ம சரியான நேரத்தை வராம அவசரமா வந்து உட்காந்து வச்சுக்க வந்த உடனே அப்படியே அந்த டைலர் தூக்கம் பாட்டு பாடுறது என்ன வராது, பாட்டு ராகத்தாலாம் மாறி போய் எனக்கே வந்து ரொம்ப நேரம் உட்காந்து என்னாச்சு, இப்போ ராகத்தாலவே மாறி போய் சகோதரி பாடு வராது அக்கா சார் போட்டு கொடுத்துட்டாங்க. டக்குன்னு ஒரு லாக் ஆயிடுச்சு. அதான் டக்குன்னு நான் பண்ணிட்டு மாத்திட்டேன். சரி அது கூட ஏன்னா எடுக்க வைக்கிறது ஒரு மாதிரி அது கூட இருக்கு. அது ஏதாவது நம்ம பாட்டு பாடணும். நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் இருந்தேன். இருந்தாங்க என்னாச்சு, நாக்கெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு அது மாறி போயிடுச்சு. அதுக்கு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆராதனைக்கு ஆரம்பிப்பு முன்பாக ஒரு 10 நிமிஷம் முழுமையாச்சும் நீங்க வந்து அந்த பாடலை நீங்க கலந்து கொண்டீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க 2 மாதம் வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டீங்களா, படையை யாரும் கேள்விப்பட்டிருந்தது? ஜோசப் என்ன பண்ணாரு, 3 படைகள் 3 நாடு ஒன்னா சேர்ந்து வரும்போது எது ஜெயிச்சது? வர்ஷிப்பு தான், பாடல் தான். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும்னா பாட்டு தான் முக்கியம். நீங்க பாடல் பாடி பாடி நீங்க துதிக்கும் போது ஜெபம் எப்படி செய்யணும்னு சொல்லி தருவாங்க. ஆண்டவர் ஜெபம் சொல்லி கொடுப்பாரு. அதனால நீங்க பாடல் உங்களுடைய வாய்கள் விரிவா திறந்து பாடுங்க. ஆண்டவர் சன்னிதானத்துல சரி நேரத்துல வாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்ப ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்ன வாசிங்க சார்? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள்.
கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு இப்பதான் சொன்னவங்க ஆவில நல்லா இருங்க. மறுபடியும் வாசியமாக அசதியாயிராமல் அசதியாக எதை சொன்னதப்ப உட்காராம சொல்லுங்க வாசி. ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையா இருங்கன்னா என்ன? அலர்ட்டா இருக்கணும். நம்ம எப்பவுமே வீட்டு விடாது, தூங்க விடாது, நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொல்றது காரணம் கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க மைண்ட் வேற எங்க டைவர்ட் ஆகக்கூடாது. அதான் என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா ஆமென் அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. காரணம் அதுதான். ஏன்னா நீங்க டைவர்ட் ஆகும்போது தண்ணி தூக்கம் வந்துடும். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? சமாதானமான ஒரு இடம், நல்ல ஒரு பிரசன்ஸான ஒரு இடம். தூக்கமே நைட்ல வராதவங்க கூட இங்க வந்து உட்காந்தாக்க தானா தூக்கம் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபை இங்க இருக்குது. அதுக்காக நான் சொல்றேன். அப்புறம் ரோமர் 12:11 இப்படியாக கூறப்படுகிறது. ஆனா ஆண்டவருக்காக ஒழித்து வரணும். இப்ப நாங்க போன வாரம் போனோம், யாருமே இல்லை. நாங்க 6 பேர் தான் போனோம் ஒழித்துக்கு. அந்த திருச்சபையில வந்தாதான் அந்த திருச்சபை கொஞ்சம் டெவலப் ஆகும். அந்த திருச்சபை ஒத்து கூட வரணும். நாங்க 6 பேர் மட்டுமே ஒரு 8 ஸ்டாண்டர்ட் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனா வரவேற்பு இருந்தது, எங்களுக்கு நல்லாவே இருந்தது. ஏன்னா ஊழியத்துக்கு வாங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் சொன்னேன். 1 கொலோசியர் 1:24 கொலோசியர் 1:24 எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆண்டவருக்கு எதிராக செய்யணும். மற்ற மனுஷன் பார்க்க செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க செய்யாதீங்க. அர்ப்பணிப்பு மிக்க பணியே பணியாளரை குறிப்பிடுகிறார் ஆண்டவர். இப்படியா நம்ம செய்வது எல்லாமே ஆண்டவருக்கு உகந்ததாக நம்ம செய்ய வேண்டும். அனைத்து பணியாளர்களும் ஆண்டவருக்கான பொறுப்பாண்மை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். மற்றவர்களுக்கு ஆண்டவரின் ஆசி உண்டு, அங்கீகாரமும் உண்டு. ஆண்டவர் ஆசையும் கொடுப்பாரு, அங்கீகாரத்தை கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இறுதி விருந்துல சீடர்களுக்கு என்ன பண்றாரு? சிலையில அறிவதற்கு முன்பாக சீடர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கால்களை கழுவி அந்த அன்பு பணியை செய்கிறார். அன்பான ஒரு பணியை செய்து தம்மை மாதிரியாக காட்டுகிறார். எல்லாருடைய சீசர்களுடைய எல்லா காலையும் கழுவி என்ன பண்றாரு? நம்ம ஒரு மாதிரியை உருவாக்கி வர்றார். யோவான் 13:1-10 நம்ம அப்புறம் டிஎல் மூடி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்மில் பலர் கடவுளுக்காய் பெரிதானவைகளை செய்ய ஆசைப்படுகிறோம். ஏன்னா ஆண்டவருக்காக நம்ம அது செய்யணும் இது செய்யணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சிறிதளவை சிறிதளவு கூட என்ன பண்றோம்? சில பேர் என்ன பண்ணுவோம்? சிறிதளவு செய்யறதுக்கு கூட தயங்குறோம். ஐயோ நம்ம இன்னைக்கு போனா அன்னைக்கு வேலை நின்று போயிடுமே, இன்னைக்கு எப்படி விழுத்து போறது, ஆனா அந்த விழுத்து நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் திருச்சபை வருவதற்கும் 8 மணி தானே ஆகுது, 8:15 போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம தயங்குறோம். அப்புறம் சிறிதளவு என்ன பண்றோம்? நம்ம பின்மாறி போயிடும். அதுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பேராயர் ஒருத்தர் செல்வமணின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, பால் கறந்து விற்கும் பால்காரரு தன் தொழில என்ன பண்ணக்கூடாது? கலப்படமும் தண்ணியை சேர்க்கக்கூடாது. அது ஆண்டவருக்கான ஒரு திருப்பணியா என்ன பண்ணோம்? அவர் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பால் கறந்து என்ன பண்ணுவோம்? தண்ணி கறந்துரும். பால் கறந்து முன்னாடி அது தண்ணி வச்சுதான் கறப்பாங்க. சரிங்களா உங்களுக்கு? பால் கறக்கும் போது பாதி தண்ணி இருக்கும், அதை வச்சுதான் பாலை கறப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல, எடுத்து கொடுக்கும் போது ஒரு தண்ணி ஊத்துலையா அப்படியே எடுத்து போனா அப்படியே பால் கறந்துதான் சொல்லுவாங்க. எங்க பாட்டி அப்படிதான் செய்வாங்க. ஏன்னா இப்ப இங்க கூட அப்படிதான் செய்யறாங்க. மாத்தூர்ல பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளவு கால்வாசி வச்சுதான் பால் கறக்குறாங்க. ஆனா ஒரிஜினல் பால் நான் தண்ணி கலக்காத பால் அப்படின்னு சொல்றேன். அதான் இங்க பேர் ஒருத்தர் செல்வமணி என்ன சொல்றாருன்னா, பால் அது அந்த தொழில கூட நீங்க நேர்மையா இருங்க. அதுல கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? கலப்படம் பண்ணக்கூடாது, தண்ணி ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது போலதான் நம்ம பணிகளும் கூட சரியான முறையில் என்ன பண்ணுவோம்? எல்லா காரியங்களும் நேர்த்தியா நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவருக்கு என்றும் நம்ம அர்ப்பணித்து ஆண்டவர் காரியத்திலும் கூட என்ன பண்ணக்கூடாது? அவசியமா நம்ம செய்யக்கூடாது. ஒரு மீட்டிங் சொன்னா, ஒரு காரியத்தை செய்ய சொன்னா, அது என்ன பண்ணக்கூடாது? ஏதோ ஒண்ணு செய்யணும், ஏதோ ஒண்ணு போகணுன்ற மாதிரி இல்லாம தன்னுடைய அர்ப்பணிப்போடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். எனவே நமது கரங்களில் தரப்பட்ட பணிகளை உண்மையோடும் நேர்மையோடும் விசுவாசத்தோடும் நாம் செய்து இறையாசி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை அனைத்தும் ஆசீர் தருவதாக. ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய பணிகள் எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் அப்பா. ஆண்டவரே, இனி வருகின்ற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் அப்பா செய்கின்ற பணிகளாலும் ஆண்டவர் செய்கின்ற தொழில் உங்களுடைய கட்டாவே
நீதியாகவும் நேர்மையாகவும் நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே திருச்சபை வழிநடத்துகிற 1000 அவர்களுக்கும் 1000 குடும்பத்தாருக்கும் மட்டுமல்ல ஆண்டவரே திருச்சபையின் ஒவ்வொரு அன்பான திருச்சபை மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களை கூட கர்த்தாவே நீ ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திங்க ராஜா. இப்போது கூட கர்த்தாவே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மனதையும் நீ பக்குவப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த திருச்சபை முடிந்து ஆண்டவருடைய ஆராதனை முடிந்து ஆண்டவரை உலகத்துக்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் உலகத்துக்குள் பிரவேசிக்க நிற்கிறப்ப தாங்க தகப்பனே. எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்க அந்த நோக்கம் நிறைவேறி மனமாற ஆண்டவரை உலகத்துக்குள் பிரவேசித்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழும்படியா நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகோதரி சபை ஜபக்குருவுக்காக அப்படின்ற மாதிரி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படியே நீ செய்யுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் பலவீனத்தில் இருக்க பூர்ண பலத்தின் சுகத்தை நீ கொடுத்து நீ ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.